வாரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அமித்தை இது இது நான் வந்து வெளில படுத்துட்டேன் ஒன்று ஸ்கூல் கிடையாது லைட் ஆஃப் பண்ணும்போது தூங்குறேன் இருக்கும்ல என்ன பண்ண. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மிட் நைட்ல லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று மிட் நைட்டு சாண்ட்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, ரூமை விட்டு வெளியே எந்திரிச்சு வந்து சோஃபாவில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்க வெளியே வர டைம் வந்து அந்த இடத்துல சபரி அரோரா சத்தமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சபரி அரோரா அதுக்கப்புறம் ஆதிரை சுபிக்ஷா இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நைட்டு நேரம் பேசியிருப்பாங்க. சாண்ட்ராக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. அதனால சாண்ட்ரா பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே வந்து படுத்துட்டாங்க. பின்னாடியே சபரி வராரு, அரோரா வராங்க, அதுக்கப்புறம் தலையான வந்து வீட்டு தலையா இருக்க வினோத் வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்ஜேவும் வரான். இவங்க எல்லாருமே வந்தாங்கல்ல, சபரியும் நாங்க இன்டென்ஷனலா பண்ணல, சாரின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல சாண்ட்ரா வந்து ஒரு நிமிஷம் பேசவே இல்லை. அவங்க பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருந்துட்டாங்க. சபரி சாரின்னு சொல்றாரு, கண்டுக்காத மாதிரி படுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பேசுறாங்க. இல்லை நீங்கள் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, அதனால வந்து உங்கள் சாரிலாம் எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, நான் பண்ணுறதை பண்ணுறேன், நான் வெளியே படுத்துக்கிறேன், என்னை வந்து உள்ளெல்லாம் கூப்பிடாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சாண்ட்ரா இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் வேணும்ட்டே பண்ணல சாண்ட்ரா, புரிஞ்சுக்கோங்க சாண்ட்ரா, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. ஆனால் சாண்ட்ரா ஏற்றுக்கல. நிறைய பேர் என்ன நினைக்கலாம், சாண்ட்ரா மேலே தப்பு, வேணும்ட்டே ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதாவது நிறைய பேர் இப்போ பார்க்குற ஆடியன்ஸுமே சரி, அதே மாதிரி ரிவ்யூவர்ஸும் சரி, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, வார்டனாலே அடிப்போன்னு சாண்ட்ராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படிலாம் கிடையாதுங்க. சில இடத்துல வந்து அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் பேசி தான் ஆகணும். இந்த விஷயத்தில் சாண்ட்ரா சைடும் நிறைய நியாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து லைட் ஆஃப் பண்ணுறது எதுக்குங்க, படுக்கிற டைம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா பிக் பாஸ் சொல்கிறது தான் லைட் ஆஃப் பண்ணுறது. ஸோ படுக்கிறதுக்காக தான் அந்த டைம் ஒதுக்கியிருக்காங்க. காலையில் இப்போ நீங்கள் காலையில் சமயம் தூங்குறீங்கன்னா பிக் பாஸ் உங்களை கொஸ்டின் பண்ணுறாருல, நாயை கொலைக்க விடுறாரு, ஏன் தூங்குறீங்கன்னு கேட்குறாருல. அப்போ நைட்டு நமக்குன்னு ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ ஒதுக்கியிருக்காங்கன்னா, அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கு தான். அப்படி தூங்கும் போது மற்றவங்க பேசுறது இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அவங்க அதை கேட்கலாம். ஓகேவா? இவங்க சொல்லி பார்த்துருப்பாங்க. இவங்க பேசும்போது சாண்ட்ரா சொல்றாங்க, இந்த மாதிரி சத்தமா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா அப்புறமா பார்வதி கமருதீன் வந்து இதை பத்தி பேசுறாங்க. அதாவது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னைக்கு நேற்று நடக்கல, நான் அமித் வீட்டு தலையாக இருக்கும் போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னால் நிம்மதியாக தூங்க முடியலன்ட்டு. நைட்டு தூங்குறதுக்கு தானே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க, அப்போ போய் கத்தி பேசிகிட்டு இருக்காங்களே, ஏன் பேசுறதுக்கு தான் வெளியே இவ்வளோ இடம் இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ பேச ஒரு 4 பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோஃபா இங்கே இருக்க சோஃபா கிட்ட வந்து ஏன் அவங்களால பேச முடியல, எதுக்கு உள்ளே பேசணும்னு நினைக்கிறாங்க, எதுக்காக அப்படி கத்தி பேசுகிறாங்க. நான் சொல்லனா பரவாயில்ல, சொல்லியிருக்கேன். நான் அப்படி சொல்லும் போது ஆதிரை ஒரு கமெண்ட் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த கமெண்ட்டை நீங்களே கேளுங்க. அது என்னன்னா, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தூங்குறதுக்கு பேச தான் செய்வோன்ற மாதிரி ஆதிரை போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கா போல அவங்க கிட்ட. அதாவது சாண்ட்ரா காதில் வில்லணும்ன்ட்டு அவங்க டீம் கிட்ட கமெண்ட் அடிச்சிருக்கா போல. இது தப்பான கமெண்ட்டா இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏன் ஃபன் பண்ணக்கூடாதா, ஃபன் பண்ணுங்க, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபன் பண்ணி விளையாடுங்க. இப்போ 8 பேர் இருக்கீங்கன்னா 8 பேருமே விளையாடலான்னு முடிவு பண்ணி விளையாடுறீங்கன்னா விளையாடுங்க. 7 பேர் தான் இருக்கீங்க, இன்னொருத்தங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னா அவங்களுக்கு என்ன வசதியோ அதை தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அது தூங்குற டைமு. அவங்களுக்கு என்ன வசதி, எங்க நாங்கள் வெளியே போயிடுறோம், நீங்கள் இங்கே படுங்க, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்ட்டா அவங்கள கூல் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபன் பண்ணுமே தவிர, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நீங்கள் ஃபன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது தூங்குற டைம் தூங்க தானே செய்வாங்க. காலையில் கேம் விளையாட தேவையில்லையா? எல்லாரும் தன்னை ஒதுக்குற மாதிரி சாண்ட்ரா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா பக்கமும் நிறைய நியாயம் இருக்க தான் செய்யுது. என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது பார்வதி கிட்ட கமருதீன் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பேசணும்னு முடிவாயிடுச்சுன்னா நைட்டு பேசணும்னு நினைக்கிறீங்கப்பா, சோஃபா ஏரியா இருக்கு, லான்ல இவ்வளோ பகுதி இருக்கு, இங்கெல்லாம் பேசலாம்ல, ஏன்ப்பா உள்ள பேசுறீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்காதா, இதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நானும் பொறுத்து போறேன், ஆனா தொடர்ச்சியே இப்படி பண்றீங்க, அதனால தான் கோவத்துல வெளியே எந்திரிச்சிட்டு வந்து படுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி சொல்றதுல நியாயம் இருக்கதாங்க செய்யுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.